ಬೇಡ ರೋಡ್ ಹಾಕ್ತೀವಿ ನಾವು. ನೀವೆಲ್ಲಿದ್ದೀರಿ? ಹುರಿಕೆಂಪೇಟಿನಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಇದ್ಕೊಂಡು ನನ್ನೇ ಹತ್ತು ಕರೆದಿದ್ರಿ. ಬಂದಿದ್ದೇನೆ ರೀ. ಏನು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಬೇಕು? ನಾನು ಬಾರ್ ತಗೊಂಡು ಹೊಡಿಬೇಕಾ? ಮತ್ತೆ ಒಂದು ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಒಂದು ಕರ್ಪೂರ, ಒಂದು ತೇಂಗಾ, ಒಂದು ಬತ್ತಿ ಪರ್ಚೇಸ್ ಮಾಡೋಕ್ಕೂ ಇಲ್ವ ರೀ ನಿಮ್ಮ ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ರು? எஸ். ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி இந்த பொன்மாலையை அணிவித்து அவருக்கு நன்றி பாராட்டி இந்த சாலையை அமைத்திருப்பதற்காக இந்த வட்டார மக்களின் சார்பாக அவர்கள் கடமைப்பட்டிருப்பதாக இங்கே தெரிவித்திருக்கிறார்கள். எஸ்ஆர் அவர்கள், தளபதி எஸ்ஆர் அவர்கள், தளபதி எஸ். ராஜேந்திரன் அவர்கள். நீங்கள் வாழ்ந்தால் சந்தோஷம், நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இருக்குது? அதனால் என் கேஜிஎஃப் கிளப் மக்கள்ன்றது இல்லை, கேஜிஎஃப் மக்கள் எல்லாருமே நீங்கள் நல்லா வாழணும். நீங்கள் கேட்டீங்க கோவிலுக்கு வரும்போதோ கண்டிப்பாக நடக்குங்கன்னு சொன்னேன். நீங்கள் நடக்குது, அது மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். வேறு ஒன்றும் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. நாளுக்கு நாளாக ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு கிராமமும் முன்னேறினே போகுது. நாளுக்கு நாளாக 20 வருஷமாக கீழே போயினே இருக்குது. என்றைக்கு மக்கள் உணர்றீங்களோ அன்றைக்கி இந்த தங்க வயல் முன்னேறும். என்றைக்கு வாலிபன் சிந்திக்கலையோ, வாலிபன் போட்டேன் 32,000 ஓட்டு. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க போட்டாங்களா இல்லையா உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. உன்னை நீயே விற்றுக்கக்கூடாது. அது தங்க வயல் மக்கள் மனசு வச்சாங்கனாக்கா நிச்சயம் இது ஒரு மாற்றம் வரும். நீ மனசு வைக்கலனாக்கா மாற்றம் வேறு மாதிரி வரும். எதிரில் இருக்குது பாரு, எனக்கு பின்னாடி அது அதுதான் மாற்றமே. ஓகே, மாற்றம் வேணும்னாக்கா நீங்கள் வாழ பாருங்க. தாய்மரங்கள் நல்லா இருங்க, வாலிபன் நல்லா இருங்க. சண்டைக்கு போடக்கூடாது. டான்ஸு பேண்டு இல்லாதவங்களால் இருக்க முடியாது. சந்தோஷமாக இரு, ஆனால் சண்டை போடக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது. வாழ்க்கையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது வந்து பெரிய தப்பு. ஒருத்தர் 2 ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள், 2 நண்பர்களும் நீங்கள் தானே பத்திரிக்கார, எங்கே வேட்டைக்கு போனானுங்க, காட்டில் இருட்டாயிடுச்சு. அங்கே ஒரு சத்திரத்தில் தங்குறாங்க. தங்கினோடனே ஒருத்தன் 9 சப்பாத்தியோ 10 சப்பாத்தியோ, ஒருத்தன் 3 சப்பாத்தி, ஒருத்தன் 15 சப்பாத்தி, 5 சப்பாத்தி எடுத்து போய்க்கிறான். மொத்தம் எவ்வளோ ஆச்சு? எத்தனை சப்பாத்தி ஆச்சு? 19. அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் வந்தான். அவன் பணக்காரன், வரிசையானவன். ஐயா எனக்கு பசிக்குது, சாப்பாடுக்கு எதுனா கொடுக்குறீங்களா? நான் காசு கொடுக்குறேன்னா. ஐயோ சாப்பாட்டுக்கெல்லாம் வாங்கினாங்க காசு. இப்போ இது எப்படி பிரிக்குவேன் 3 பேருக்கும்? பிரிச்சு பாரு எவ்வளோ வருதுன்னு. 1 மிச்சம். அப்போ எப்படி பிரிக்குவேன்? முடியாது. அதனால் 3 எடுத்துன்னு வந்து 3 துண்டாக பிரிச்சுக்கணும்னா, 15 எடுத்துன்னு வந்து உனக்கு 3 துண்டாக பிரிக்கணும்னா 2 கூட்டி பாரு. கரெக்டா? 3 பீஸ். ஆளுக்கு 9 27 பீஸ் ஆகிடுச்சா? ஆளுக்கு 9 பீஸ் ஆகுது. 8 பீஸை சாப்பிட்டா கூட 24. கரெக்டாக போயிடுச்சா? போயிடுச்சு இல்லை? அவன் போகும்போதோ காசு வச்சுட்டு போனான்னா, இந்தாங்க இதில் 8 கோல்டு காயின் இருக்குது, ஆளுக்கு பாதி எடுத்துங்கன்னு சொல்லி. நண்பருக்கு எடுத்துக்கணுமா இல்லையா? ஆசை. ஒருத்தன் சொன்னால் நீ 8 வந்து வெறும் 3 தானே, அதில் நீ 3 எடுத்துக்க, நான் 4 எடுத்துக்கிறேன். இல்லை ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம். அவன் கேட்கல. 2 பேரும் பஞ்சாயத்துக்கு போனான்னு, கோர்ட்டுக்கு போனான்னு. நீதிபதி சொன்னாரான், அட நீ எத்தனை எடுத்துன்னு வந்த? 3. அது 3 சப்பாத்தியில் எத்தனை பிரித்த? 3ஆக பிரித்த 9. அவன் எத்தனை எடுத்துன்னு வந்தான்? 15. அவன் எத்தனை பிரித்தான்? 3ஆக பிரித்தான். இதில் நீ அவங்ககிட்டருந்து எத்தனை சாப்பிட்ட? 1 தான் எக்ஸ்ட்ரா கொடுத்த. உங்கள்கிட்ட இருக்கிறதில் எடுத்துன்னு அவன் எத்தனை சாப்பிட்டான் இல்லையா? அதனால
நீ ஒரு காசு எடுத்துக்கோ, அவனுக்கு 7 காசு கொடுத்துருன்றான். இதுதான் கோர்ட்டுக்கு ஏன் போகக்கூடாதுனாக்கா இதுதான். இது ஒரு லாங் ஸ்டோரி, நல்லாயிருக்கும். போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அடி வாங்கணும் மேலேயும் கேஸ் போடுவான், அடிச்சவன் மேலேயும் கேஸ் போடுவான். அதுக்கு புரோக்கர் ஒருத்தர் ரெடியாக இருக்குவான். பஞ்சாயத்து பண்ணி அந்த புரோக்கர் போயிட்டு பேரம் பேசி செட்டில்மெண்ட் எஸ் பி ரிப்போர்ட் ஒரு என்சிஆர் கையில் கொடுத்துரு இருக்கக்கூடாது. இதெல்லாம் படித்தவங்க, பகுத்தறிவு உள்ளவங்க, தங்கவயல் மக்களெல்லாம் படித்தவன்னு சொல்கிறீங்க. அதனால் சண்டை போட்டு போகக்கூடாது. அது உங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கூத்தாடு, கும்மன் ஆடு, டான்ஸ் ஆடு, பாட்டு பாடு, அடிதடிக்கு போகக்கூடாது. போலீஸ்கார் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணணும். தாய்மாரன் கூட நீங்கள் வாட்ச் பண்ணணும் உங்கள் பிள்ளைங்கள. ஏதோ ஆடுறான் டான்ஸ் நல்லா விட்டுக்கூடாது. மாதிரி படிப்புன்றது ரொம்ப முக்கியமாக. கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அம்பேத்கர் நமக்கு சொல்லி கொடுத்தது. படிக்க கற்றுக் கொடுங்க. வருங்காலம் நம்ம ஊர் நல்லாயிருக்கும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. அதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு கூறி, இது மைனிங்கில் நான் 24 2004 என்டையர் மைனிங் ரோடு போட்டு நான் ஒருத்தன் தான். அன்றைக்கி தோக்கடிச்சிங்க, இன்றைக்கி வரைக்கும் அப்படியே வச்சுருக்கிறீங்க. இன்னும் வருங்காலத்தில் யார் நின்றுனாங்கன்னா கூட அவனை தோக்கடிச்சுன்னு இருங்க. அடுத்தவனுக்கு குலாமாக வாழறதோடு நம்ம உள்ளூர்காரர்களுக்கு குலாமாக வாழ கற்றுங்க என்று கூறி என் ஜெய்பீம் பலத வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்பீம்.